ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு Auravil Health Mix auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். எப்படி கேட்டாலும் எவனும் காசு தர மாட்டான். நமக்கு தான் லோன் கொடுக்க லோன் ஆப் இருக்குல்ல, அதில் ட்ரை பண்ணுறா. ஆமாம் இல்லை, நமக்கு தான் ஆப் இருக்கு. இந்த மாதிரி நீங்களும் முன்ன பின்ன தெரியாத அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அதில் அவசரத்துக்கு காசு வாங்கியிருக்கீங்களா, இல்லை காசு வாங்கலாம்னு நினச்சிருக்கீங்களா? இப்படி எதுவாக இருந்தாலும் நான் சொல்கிறத முழுசாக கேட்டுட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணுங்கள். KYC பேர், ஆதார் நம்பர், மொபைல் நம்பர், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. ஓகே, எல்லாத்துக்கும் அக்ரி கொடுப்போம். ஓகே அக்ரி. பேங்க் டீட்டெயில்ஸ். ஓகே, ஃபைனல். என்ன அதுக்குள்ள அமௌண்ட் வந்துருச்சு? இதில் இவர் என்ன தப்பு பண்ணாருன்னு கவனிச்சிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி லோன் தர அப்ளிகேஷனில் பெரும்பாலான அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு சைனா பேஸ்டாக இருக்குது அப்படின்னு கவர்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. 2022 கிட்டத்தட்ட 3500 பர்சனல் லோன் அப்ளிகேஷன்ஸை கவர்மெண்ட் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. லோனை திரும்ப கட்டாம விட்டாதாங்க பிரச்சனை. 50,000 லோன் வாங்கினேன், திரும்பவும் கட்டிட்டேன். இவர் மாதிரியே தான் ஆந்திராவில் ஒரு விவசாயி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அப்ரூவ் பண்ணாத அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அதுலேருந்து வெறும் 2000 ரூபா தான் கடன் வாங்கியிருக்காரு. வாங்கிட்டு கரெக்டாகவும் கட்டியிருக்காரு. ஆனால் அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் அனுப்பிச்ச அமௌண்ட் வந்து எங்களுக்கு வரல, திரும்ப அனுப்புங்கன்னு சொல்லிட்டு நிறைய டைம் வந்து 2000 ரூபான்னு அவங்கள்ட்ட வாங்கிட்டே இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட கான்டாக்ட் லிஸ்ட்லாம் எடுத்து அவங்க மனைவியோட ஃபோட்டோ ஒரு ஃபோன்லேருந்து எடுத்து மாஃப் பண்ணி அசிங்கமாக எடிட் பண்ணி எல்லாருக்கும் சென்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்களோட மனைவிக்கும் அந்த ஃபோட்டோவை சென்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்த உடனே எல்லாரும் என்ன நடக்கும், இப்படி மாதிரி அசிங்கமாயிடுச்சு அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க. அவங்க மனைவி கிட்ட இருந்தும் நீங்கள் 2000 ரூபாய் அனுப்புங்க, அப்போ தான் இதெல்லாம் சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேங்க் அக்கௌண்ட்லாம் கொடுத்து அதுக்கு சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, 2000 ரூபாய் அனுப்பிச்சதுக்கப்புறமா அவங்க அந்த இஷ்யூவை க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு பார்த்தா கிடையாது. அது திரும்ப நடந்துகிட்டே இருந்திருக்கு. உடனே இந்த விவசாயி என்ன பண்ணிட்டாருன்னா, நம்மளால தான் நம்ம மனைவிக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாரு. ஸோ நீங்கள் நினைக்கலாம், நம்ம இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி பணம் வாங்கினாலும் நம்ம கரெக்டாக கட்டிட்டோம்னா நமக்கு இந்த பிரச்சனைலாம் வராது அப்படின்றது. ஆனால் அவங்களோட மோட்டிவ் என்னன்னா, அவங்க கொடுத்த அமௌண்ட்டோட எக்ஸ்ட்ரா அமௌண்ட் உங்ககிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்றது தான். இந்த கேஸை விசாரிச்ச போலீஸ்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 16 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி 9000 பேர்கிட்ட பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து 200 கோடி கிட்ட இங்கே ஏமாற்றி வாங்கியிருக்காங்க அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்க, இதில் நான் என்ன தப்பு பண்ணேன்? நீங்கள் பண்ண தப்பு என்ன அப்படின்னா, முன்ன பின்ன தெரியாத நம்பர்லேருந்து இந்த மாதிரி உங்களுக்கு 1000 ரூபாய் லோன் சேங்ஷன் ஆயிருக்கு, இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அதை வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு மெசேஜ் வருது, ஒரு லிங்க் வருது அப்படின்னா அதை கிளிக் பண்ணவே கூடாது. அதை கிளிக் பண்ணி எந்த அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது APK காமிக்குது அப்படின்னா அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணவே கூடாது. அந்த தப்பை தான் இவர் பண்ணியிருக்காரு. இன்கேஸ் பேங்க்லேருந்து உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆயிருக்கு, அவங்க ஒரு லிங்க் கொடுக்குறாங்கன்னா அந்த மெசேஜோட ஹெட்டர்லேயே நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ கொடாக் பேங்க் அப்படின்னா அதில் அந்த இனிஷியல் வந்து போட்டிருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பேங்கோட மெசேஜுக்கும் ஒவ்வொரு ஹெட்டர் இருக்கு. அந்த ஹெட்டர்லேருந்து வருது அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணாமல் பேங்க்குக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கிளிக் பண்ணலாம். அதை விட நமக்கு எதுவுமே தெரியாது, பிளைண்டாக ஒரு லிங்க் வருது, அது வாட்ஸ்அப்பில் வரலாம், இன்ஸ்டாகிராம், FB, நார்மல் மெசேஜ் எதில் வந்தாலும் எந்த லிங்கையுமே நீங்கள் கிளிக் பண்ணிடாதீங்க. ரெண்டாவது விஷயம் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு பர்சனலாக ஒரு லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். அதை நீங்கள் டேரெக்டாக போய் வாங்கினாலும் சரி, ஒரு அப்ளிகேஷனில் வாங்கினாலும் சரி, அந்த அக்ரிமெண்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம யார் வந்து நமக்கு லோன் கொடுக்குறாங்க, எவ்வளோ கொடுக்குறாங்க, எப்போ ரிட்டர்ன் பண்ணணும், பண்ணலன்னா என்ன ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க அப்படின்றத டீட்டெயிலாக போட்டு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி கொடுப்பாங்க. அதை நம்ம வந்து நேரடியாக போய் வாங்கணும்னா சைன் பண்ணுவோம். அப்படி அப்ளிகேஷனில் வருது அப்படின்னா அக்ரி கொடுத்து நம்ம ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அப்ளிகேஷன் ஃபேக்காக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி லோன் அக்ரிமெண்ட் எதுவுமே இருக்காது. ஸோ இது ரெண்டாவது விஷயம். இதை வச்சுமே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அது உண்மையான அப்ளிகேஷனா இல்லை ஃபேக்கா அப்படின்றது. மூணாவது விஷயம் என்னன்னா, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். இப்போ ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறோம், இல்லை நம்ம ஒரு ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணுறோம்னால இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படித்து பார்க்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், அது ரொம்ப பெருசாக இருக்குது, இல்லை இங்கிலீஷில் புரியாத வார்த்தைகள்லாம் இருக்குது அப்படின்றதுனால ஸ்கிப் பண்ணிட்டு ஜஸ்ட் டிக் பண்ணிட்டு அக்ரி இல்லை நெக்ஸ்ட் கொடுத்துட்டு மூவ் ஆன் பண்ணி போகிறோம். ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. நாலாவது விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது என்னென்னா, இப்போது நம்ம பர்சனல் அப்ளிகேஷன் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து தேவையில்லாத பெர்மிஷன்லாம் நம்மக்கிட்ட கேட்கும். அதாவது உங்களோட கேமராவை நான் ஆக்சஸ் பண்ணிக்கிறேன், உங்கள் மீடியா ஃபைல் ஃபோட்டோஸ்லாம் நான் ஆக்சஸ் பண்ணிக்கிறேன், அதேமாதிரி லொக்கேஷன் ஆக்சஸ் பண்ணிக்கிறேன், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்கிறேன், அதெல்லாம் கேட்கும். இதெல்லாம் ஒரு லோன் அப்ளிகேஷனுக்கு தேவையான்னு கேட்டால் தேவை இல்லவே இல்லை. இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா யோசிச்சு கொடுங்க. ஏன்னா பின்னாடி இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்புறம் டேய், என்னடா பண்ணி வச்சிருக்க? என்னடா அது? அக்கா, அது நான் இல்ல. சே, அது நீ இல்ல எனக்கே தெரியும். இப்போ என்ன பண்றது? இது எப்படிடா சரி பண்றது?
நீங்கள் இந்த மாதிரி தெரியாமல் நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் காசு வாங்கியிருந்தாலுமே இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கு 99.9% சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் டவுன்லோட் பண்ணி நீங்கள் லோன் வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இதுலேருந்து நாங்கள் எப்படி தப்பிக்கிறது? சொல்கிறேன், கொஞ்சம் ஓரமாக வெயிட் பண்ணுங்கள். முன்னாடி நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே அன்னோன் சோர்ஸ்லேருந்து, அதாவது அன்னோன் நம்பர்லேருந்து இல்லை லிங்க்கு தெரியாமல் கிளிக் பண்ணி இல்லை சோஷியல் மீடியாலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இதெல்லாம் பார்க்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். அதுவே ப்ளே ஸ்டோரில் நான் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ப்ளே ஸ்டோரில் வந்துட்டு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, நீங்கள் வந்து யூஸரோட ப்ரைவசி மட்டும் தான் அவங்க செக் பண்ணுவாங்க. இப்போ நான் ஒரு அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் போடுறேன் அப்படின்னா நீங்கள் அந்த யூஸரோட டேட்டா வந்து எப்படி யூஸ் பண்ணுவீங்க அதெல்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்க. அதை பார்த்துட்டு ஓகே யூஸருக்கு எந்த வித பாதிப்பும் இருக்காது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த அப்ளிகேஷனை நான் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்துட்டு என்னால் சேவ் பண்ணிக்க முடியும். அதை யார் வேணால் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து முன்னாடி இருந்தது. இப்போ எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, RBIயில் வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா, அவங்ககிட்ட லைசன்ஸ் இருக்கா, அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு ஃபினான்ஸ் அப்ளிகேஷனை வந்து ப்ளே ஸ்டோரில் போட முடியும் அப்படின்னு இப்போ தான் ப்ளே ஸ்டோர் வந்து அந்த ரூலை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி, அதாவது இந்த 2023க்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நான் முன்னாடி சொன்னல அந்த மாதிரி தான் இருந்துச்சு. வெறும் யூஸரோட டேட்டாஸ் மட்டும் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டு ஓகே அவங்க கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் உடனே ஓகே நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ இந்த இடத்துலையுமே சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்படி வச்சுக்கலாம். நீங்கள் வந்துட்டு கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு போகிறீங்க, போன உடனே ஒரு அப்ளிகேஷன் அது எது வேணா இருக்கலாம். இப்போ நிறைய வந்திருக்கு இல்லையா, கேஷ் ஆப்பு, அப்புறம் மேக்ஸ் கேஷ், அந்த மாதிரி நிறைய வந்திருக்கு. அந்த மாதிரிலாம் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ப்ளே ஸ்டோர்லேயே வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஓகே இது இப்போ தான் ரெகுலேஷன் கொண்டு வந்துட்டாங்கல்ல, கரெக்டான அப்ளிகேஷன் தான் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு நீங்கள் அந்த இடத்துல கண்மூடித்தனமாக இருந்துடக்கூடாது. நீங்கள் எந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணாலும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோனில் நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லையா ப்ளே ஸ்டோர், அதுக்கு போய்க்கோங்க. அதில் வந்து நீங்கள் என்ன அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோன்னா அந்த அப்ளிகேஷன் வந்துடும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா see all reviews அப்படின்னுக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எல்லா ரிவ்யூஸுமே உங்களுக்கு காமிக்கும். அதில் வந்துட்டு இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா வந்து கிரிட்டிக்கல்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா யாரெல்லாம் வந்துட்டு வெறும் 1 ஸ்டார் மட்டும் கொடுத்துருக்காங்களோ அந்த அப்ளிகேஷனுக்கு அது மட்டும் விசிபிள் ஆகும். அதை நீங்கள் உட்காந்து படித்து பாருங்கள். ரிவ்யூஸ் வந்து ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். அதை படித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 ஸ்டார் வந்ததெல்லாம் போட்டிருக்காங்க. அதில் அவங்க என்னென்ன இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்றத போட்டிருப்பாங்க. அதில் வந்துட்டு இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எடுத்து என்ன இது பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ரிவ்யூ இருந்தால் கூட நீங்கள் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிடாதீங்க. மற்றபடி வேறு என்னென்ன இருக்குது, ப்ராசஸ் வந்து ஸ்லோவாக இருக்குது, இல்லை வேறு ஏதாவது சப்போர்ட் வந்து எங்களுக்கு கரெக்டாக, கஸ்டமர் சப்போர்ட் வந்து கரெக்டாக எங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா, அந்த இஷ்யூஸை உங்களால் ஃபேஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா பெட்டர் இந்த அப்ளிகேஷனே வேணால் நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். கூகுள் ப்ளே ஸ்டோர்லையோ இல்லை ஆப் ஸ்டோர்லையோ போய்ட்டு என்னால் ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணிட்டு இருக்க முடியாது, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் பண்ண முடியாது, இவ்வளோ பெருசாக என்னால் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா RBI வெப்சைட்டுக்கு போயிட்டுக்கோங்க. அங்கே போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபினான்ஸ் அப்ளிகேஷன்லாம் அவங்க அப்ரூவ் பண்ணதுலலாம் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த PDFல வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண போகிற இல்லை டவுன்லோட் பண்ணியிருக்க அப்ளிகேஷன் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்கீங்க, உங்கள் ஃபோட்டோவையோ இல்லை உங்கள் குடும்பத்தாரோட ஃபோட்டோவையோ மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லை பண்ணினாங்க அப்படின்னா நீங்கள் 1930க்கு கால் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் போய் போலீஸை ரீச் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக இந்த பிரச்சனைலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. ஏன்னா தேவையில்லாத மன கஷ்டமும் நமக்கு தேவையில்ல, பணமும் நம்ம இழக்க தேவையில்ல. ஸோ இதெல்லாம் நீங்கள் நினச்சிட்டு மானம் போயிடுச்சு, ரிலேட்டிவ்ஸ் அப்படி இப்படி இதெல்லாம் யோசிக்காமல் டக்குன்னு ப்ராப்ளம்னா சைபர் கிரைமுக்கு போங்க, இல்லை போலீஸ்க்கு போங்க. அப்படி இல்லை வெப்சைட் இருக்குது, cybercrime.gov.in அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதுலேயும் நீங்கள் போயிட்டு உங்கள் கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உடனே நம்ம எல்லாருக்கும் பயம்தான் வரும், அது வந்து ஏற்றுக்கிற விஷயம் தான். ஆனால் அந்த பயத்தை தாண்டி அடுத்த விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, தயவு செஞ்சு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1930க்கு கால் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா போலீஸ்கிட்ட நீங்கள் போனீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கேஸை வந்துட்டு சைபர் கிரைமுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி லோன் அப்ளிகேஷன் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி இருக்கீங்களா, இந்த மாதிரி ப்ராப்ளம்ல மாட்டிருக்கீங்களா இல்லையா, இல்லை நீங்கள் யூஸ் பண்ண அப்ளிகேஷன் வந்து ஜென்யூனாக தான் இருக்கா, நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி அது எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. சரி, இப்ப நீ எந்த பங்கடா இருக்க? எந்த பங்கா இருக்கும்? அது மாரியம்மன் இந்தியன் பேங்க் சார். மாரியம்மன் இந்தியன் பேங்கா? ஆமா. எப்படா மாரியாத்தா இந்தியன் பேங்க்